இந்த எலக்ஷன் சீமாவுக்கு ஒரு சூப்பரான எலக்ஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன்டேஜா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போயிட்டுருக்காரு. அவரு ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து இப்ப வரைக்கும், போன எலக்ஷன்ல 8% நின்னுட்டுருக்காரு. இந்த எலக்ஷன்ல ஒரு 16லேருந்து 17% வருவாரு அப்படிங்கிற மாரி தான் ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப விஜய், காங்கிரஸ் கூட்டணிங்கிறது மேக்ஸிமம் கன்ஃபார்ம் ஆகுற மாரி தான் தெரியுது. ஏன்னா அவைங்க டிஎம்கே கிட்ட இப்ப வரைக்கும் சண்டை போட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஆட்சியில பங்கு குடு, அதிகாரத்தில பங்கு குடு, இத்தன சீட்டு குடு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட கோரிக்கைய டிஎம்கே நிராகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த மாரிலாம் உங்களுக்கு பண்ண முடியாது. நான் இவ்வளோ தான் தருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இவங்க நிராகரிச்சுட்டு தான் இருக்காங்க. ராகுல் காந்தி தமிழகம் வந்திருக்காங்கங்கிற மாரி ஒரு பேச்சு அடிபடுது. இவங்க ராகுல் காந்தி, ஸ்டாலின் சந்திப்பு வேற இருக்குன்னும் ஒரு பேச்சு அடிபடுது. அது இல்லாம, இங்க இருக்கிற காங்கிரஸ் விஜய் கூட போறதுக்கு தான் பயங்கரமான ஒரு நாட்டம் காட்டுதுன்னு நான் நெனைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு சொல்ட்டு. ஆனா, விஜய், காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், சீமானுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸு. இத சொல்லி சொல்லி அடிப்பாரு. என்னன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இனத்த கொன்னவைங்களே காங்கிரஸ் தான். அவைங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கியேடான்னு சொல்லிட்டு போற இடத்துல பூரா பிரச்சனத்துல கிளி கிளின்னு கிழிப்பாரு. இப்படி கிழிச்சு எடுத்துட்டாருன்னா தாவேக்காங்கிற ஒரு பிம்பம் பயங்கரமா உடைஞ்சு போயிரும், அடி வாங்கிரும். ஆனா அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு விஜய். நம்ம கூட காங்கிரஸ் கூட்டணி வந்துரும்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் விஜயோட பிம்பம் எப்படி ஒட்டையுங்கிறத தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல காங்கிரஸ் இப்ப வரைக்கும் துளிர் விடாம இருக்கிறதுக்கு காரணமே சீமான் தான். இப்ப காங்கிரஸ் திரும்ப விஜய் கூட சேர்ந்துருச்சுன்னா, இன்னும் எந்த அளவுக்கு அந்த அடி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. அப்ப சீமானோட அடிக்கிற அடி மரண அடியா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.